Hi, welcome back to my channel. Last video ectopic pregnancy journey பத்தி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ectopic pregnancyனா என்ன, அது எதனால் வருது, அண்ட் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்தது, அண்ட் என்ன மெடிகேஷன் பண்ணுறதா இருந்தாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் அந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண அப்போது என்னோட பாடி என்ன ரியாக்ட் ஆச்சு, அதாவது மீத்தோட்ரெக்சைட் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட பாடி எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ரெக்சைட் இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா என்னோட பீட்டா ஹெச்சிஜி லெவல் 3600 இருந்தது. அதுலேருந்து ஒரு தேர்ட் டே வந்து பீட்டா ஹெச்சிஜி திருப்பியும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். அதே மாதிரி நாங்கள் அன்னைக்கு தேர்ட் டே எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 5000க்கு ரைஸ் ஆயிருந்தது. எங்களுக்கு ஒரே ஷாக். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 5000க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகலை, அப்போ இந்த மீத்தோட்ரெக்சைட் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல, ஸோ நம்ம சிம்டம்ஸ்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு திருப்பியும் எக்ஸாமின் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு அப்டாமினல் பெயின் இல்லை, ப்ளஸ் எனக்கு வந்து ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்பாட்டிங் ஆகிற மாதிரி தான் இருந்தது, பெரிய லெவலில் சிவியராக ப்ளீடிங் இல்லை. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா எதுக்கும் நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே அந்த 3600 இருக்கும் போது என்ன க்ரோத் இருந்ததோ அதே தான் அந்த தேர்ட் டேவும் எனக்கு இருந்தது. அதனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஓகே ஃபைன், உங்களுக்கு மேபி இந்த இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம திருப்பியும் ஒரு 2வது டோஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி தேர்ட் டே 5000 இருந்தப்பையும் அகெயின் மீத்தோட்ரெக்சைட் இன்ஜெக்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு 4 days கழித்து பீட்டா ஹெச்சிஜி திருப்பி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாச்சு. அப்போது ஒரு 4800 அந்த மாதிரி இருந்தது. ஸோ 5000 ஒரு 5000 மேலே இருந்தது, 4800க்கு வந்திருக்கு அப்படின்னா எனக்கு இது ஒர்க் ஆச்சு. அப்போது ஓகே ஃபைன், உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு 4 days கழித்து திருப்பி பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்போ திருப்பியும் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருப்பியும் கம்மியாச்சு. ஸோ இந்த மாதிரி கம்மியாயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு சிவியராக வந்து ப்ளீடிங் ஆச்சு. ப்ளீடிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒன் சைடு மட்டும் அப்டாமினல் பெயின் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகலை. லைக் பீரியட்ஸ்க்கு எப்படி நம்மளுக்கு கிராம்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ப்ளஸ் ப்ளீடிங்கும் ஆச்சு. அப்போது ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு அந்த பீரியட்ஸ் ஆச்சு. ப்ளஸ் எனக்கு ஒரு ஃப்ளஷியாக ஒரு டிஸ்சார்ஜ் வந்து விழுந்தது டாய்லெட்டில். அப்போ நான் அதை வந்து பார்த்துட்டு பயந்துட்டேன், என்ன இது இப்படி, இந்த மாதிரி நான் வந்து யூஷுவல் பீரியட்ஸில் வந்து நான் பார்த்ததே இல்லை, யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு கிளாட்டிங் மாதிரி கூட வரலாம், அது இல்லாமல் லைக் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கலாம், அது கூட பரவாயில்ல. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஷியாக வந்து விழுது அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் பயமாச்சு. ஸோ அதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன நெட்டில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் நம்மளோட யூட்ரஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த லைனிங் தான் வந்து குழந்தைய வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் உதவும். ஸோ அந்த லைனிங் வந்து இந்த மீத்தோட்ரெக்சைட் கொடுத்து அந்த ப்ரெக்னென்சி வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த லைனிங்கும் வந்து ஷெட் ஆகும் அப்படின்றது தான் நான் வந்து கெஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி டாக்டரும் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, லைக் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சிவியராக அப்டாமினல் பெயின் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னோடனே ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. தென் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அந்த பீரியட்ஸ் வந்து அது பீரியட்ஸா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல, பட் அதுலேருந்து ஒரு 4 days கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பெயின் வந்து ஆரம்பிச்சுட்டே இருந்தது. தென் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. ஸோ பெயினும் இருக்குது ப்ளஸ் பீட்டா ஹெச்சிஜியும் கம்மியாகுது. ஸோ இதனால் எனக்கு வந்து அந்த மீத்தோட்ரெக்சைட் இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லை அது வந்து சிவியர் ஆகி ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கா அப்படின்றது தெரியல. டாக்டருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட்டை வச்சு கம்மியாகுது அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு என்ன டிசைட் பண்ணி சொல்கிறது அப்படின்றது தெரியல. பிகாஸ் நான் அவங்க பார்க்க போகும்போது அப்டாமினல் பெயின் எதுவுமே இல்லை அப்படின்றப்போ பீட்டா ஹெச்சிஜியும் கம்மியாகுது அப்படின்றப்போ கண்டினியூ பண்ணலாம் மெடிக்கேஷனை, இந்த மீத்தோட்ரெக்சைட் இன்ஜெக்ஷனை கண்டினியூ பண்ணலாம் தான் அவங்களுக்கு தோணுச்சு. அண்டு அந்த 4 days கழித்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா இன்னும் வலிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ப்ளஸ் லெக்குக்கு வந்து அந்த பெயின் வந்து டீவியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பெயினாக இருந்தது. எனக்கு நார்மலாக பீரியட்ஸ் அப்போ கூட எனக்கு அந்தளவுக்கு வயிறும் வலிக்காது ப்ளஸ் காலும் அந்தளவுக்கு வலிக்காது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா கால் ரொம்ப சிவியராக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சுட்டே இருந்தது, இது என்னன்னு தெரியல அப்படின்னோடனே ஓகே நெக்ஸ்ட் நாள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது ஸ்கேனில் பார்த்திங்கன்னா அந்த கெஸ்டேஷனல் சாக்கு தேர்ட் டே பார்த்தோம் இல்லைங்களா, க்ரோத்தே இல்லைன்னு, அது இன்னும் பெருசாக இருந்திருக்கு அதுக்கப்புறம்.
தேர்ட் டேயில் வந்து க்ரோ ஆகலைன்னு சொன்னது, அதுக்கப்புறம் வந்து அது க்ரோ ஆகியிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பாக இதை சர்ஜரி பண்ணி எடுக்கணும். பிகாஸ் அந்த க்ரோத்து வந்து தேர்ட் டேயில் பார்த்ததுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு கிளாட் ஆகியிருக்கு, ஃபெலோப்பியன் டியூப் ரப்சர் ஆகி கிளாட் ஆகியிருக்கு. நல்ல வேளை உங்களுக்கு கிளாட் ஆனதுனால உங்கள் உயிருக்கு ஆபத்தில்லை, இல்லைன்னா நிறைய பிளட் லாஸ் ஆகி அந்த யூட்ரஸை சுற்றி பிளட்டாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலைக்கு போயிருக்கும். நல்ல வேளை உங்களுக்கு வந்து கிளாட் ஆகி கொஞ்சமாக தான் வந்து பிளட்டு ப்ளீடிங் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. இவ்வளோ சர்ஜரி பண்ணாமல் சரி மீத்தோட்ரெக்சைட் இன்ஜெக்ஷனில் சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும் போது திடீர்னு இல்லை, இதை பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி இருக்குது, அதனால் உங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ற நிலமை வந்ததும் எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. சரி ஓகே, இந்த சர்ஜரியை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியில் வந்துட்டு எனக்கு அட்மிட் பண்ணி எனக்கு அந்த சர்ஜரியை பண்ணாங்க. யூஸ்வலாக இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்க்கு அப்புறம் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா 3 to 6 months ப்ரெக்னென்சி பிளான் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த இன்ஜெக்ஷனால் ஃபீட்டலோட டெவலப்மெண்ட் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால தான். ஸோ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணது 3 to 6 months கேப் விடுங்க, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சர்ஜரியும் நடந்திருக்கு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் ஸ்ட்ரிச்சஸ்லாம் ஹீல் ஆகிடுச்சுன்னா நார்மலாக நீங்கள் இருக்கலாம். பட் 3 to 6 months கேப் விட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப் வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி, லைக் எனக்கு ரப்சர் ஆகி ரொம்ப மோசமாக போகிறத விட எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கடவுள் வந்து என்னை சேவ் பண்ணியிருக்காரு. அந்த ரப்சர் ஆகி கிளாட் ஆக வச்சுருக்கிறாரு. இது வந்து கிளாட் ஆகாமல் இன்னும் ப்ளீட் ஆகிருந்ததுன்னா மோசமாக போயிருக்கும். அது சில பேர் காப்பாற்றிடுவாங்க, சில பேருக்கு வந்து கொஞ்சம் லைஃப் த்ரிட்டனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் காப்பாற்றப்பட்டேன். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சின்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால் ஆஃபன் நம்ம வந்து அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நானுமே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து டாக்டர்கிட்ட இல்லை பரவாயில்ல அப்டாமினல் பெயின் இல்லைனாலும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரேஸ் பண்ணியிருந்துருக்கணும். அவங்களுக்கும் ஓகே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த சர்ஜரிலாம் பண்ணிட்ட பிறகு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இது யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு சிலருக்கு அந்த பீட்டா ஹெச்சிஜி ட்ராப் ஆனாலும் அந்த ரப்சருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டாக்டரையும் ப்ளேம் பண்ண முடியாது. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு உஷாராக வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருந்திருந்தால் நம்மளுக்கு அந்த ரப்சர் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஆஸ் அ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, எக்டோபிக் ப்ரெக்னென்சி நம்ம வந்து நார்மலாக ஒரு லெத்தாஜிக்காக விட்டுறக்கூடாது. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது. ஆப்வியஸாக நம்மளுக்கு அதை பற்றி தெரியலன்னா நம்மளுக்கே கொஞ்சம் பயமும் பதட்டமாகவும் இருக்கும். பட் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஸோ போன வீடியோவும் சரி, இந்த வீடியோவும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்மளோட குடும்பத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய வேலைக்கு போகிற பெண்கள் குழந்தைய பார்க்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. ஸோ அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.